ஐபிஎல் ரசிகர்கள் எதிர்பார்த்த ஐபிஎல் 2025ஓட ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஆர்சிபி விசஸ் கேகேஆர் ஈடன் கார்டனில் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாகவே போச்சு. ஆர்சிபியும் கேகேஆரும் புது கேப்டன்களோட களமிறங்கினாங்க. ஆர்சிபிக்கு ரஜத் பட்டிதாரும் கேகேஆருக்கு ரஹானேவும் கேப்டனாக களமிறங்கினாங்க. ஆர்சிபி டாஸை வின் பண்ணி முதல்ல பவுலிங் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தாங்க. எப்போவுமே ஆர்சிபிக்கு பிரச்சனை அமையிறது அவங்களோட பவுலிங் யூனிட் தான். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஹெசில்வுட்டும் குணால் பாண்டியாவும் அதை சரி பண்ணியிருக்காங்க. ஆனால் மற்ற பவுலர்ஸ் எதிர்பார்த்த மாதிரி போடலை. கேகேஆர் ஃபஸ்ட்டு 3 ஓவருக்கு ஒரு விக்கெட்டுக்கு 9 ரன் மட்டுமே தான் அடிச்சிருந்தாங்க. குவிண்டன் டீகாக்கோட விக்கெட்டை ஹெசில்வுட் எடுத்திருந்தார். இந்த மாதிரி சூப்பராக போயிட்டுருக்க டைமில் தான் ராஜத் பட்டிதார் ஒரு அவசரமான முடிவை எடுத்தார். பார்த்துட்ருக்க நம்மளும் கமெண்ட்ரியுமே பார்த்து ஷாக் ஆகிட்டோம். ஹெசில்வுட்டும் யாஸ் தயாலும் செமையாக போட்டுட்டு இருந்தப்போ ரசிக் சல்மான் அப்படிங்கிற ஃபாஸ்ட் பவுலரை தேவையில்லாமல் உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். அது வரைக்கும் திணறிட்டு இருந்த ரஹானே ஒரே ஓவரில் 2 6 ஒரு 4ன்னு பறக்க விட்டு ஆர்சிபியோட பவுலிங்கை சிதற விட்டார். இந்த ஒரு ஆரம்பம் கிடைச்சா போதும் அப்படின்னு அடுத்த 7 ஓவரில் ரஹானேயும் சுனில் நரேனும் பட்டாசாக வெடித்து அடுத்த 7 ஓவருக்கு 7 6 அடித்து ஆர்சிபி ரசிகர்களை கதிகலங்க வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு 10 ஓவரில் 107 ரன்னு டாப் கியரில் போயிட்டு இருந்த கேகேஆருக்கு முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு நினச்ச பட்டிதார் ரசிக் சல்மானுக்கு தந்த ஓவரில் பிரேக் த்ரூவை கொடுத்து நரேனையும் தூக்கிட்டார். அந்த ஓவரில் கொஞ்சம் கொஞ்சமாக கேகேஆர் பக்கம் போயிட்டு இருந்த மேட்சை கண்ட்ரோல் பண்ணி 11 to 15 ஓவரில் 38 ரன் மட்டுமே கொடுத்து 3 விக்கெட்டை எடுத்துட்டாங்க ஆர்சிபி. இதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா குணால் பாண்டியா தான். ஃபஸ்ட் ஓவரில் மரணடி வாங்கினாலும் அடுத்தடுத்த ஓவரில் சூப்பராக போட்டு விக்கெட் எடுத்துட்டார் குணால் பாண்டியா. சுயாஸ் சர்மா ஓவரில் எல்லாருமே பொழந்து கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூவால் கேகேஆரோட மொத்த நம்பிக்கையும் சரிச்சிட்டார் சுயாஸ் சர்மா. 16வது ஓவரை போட வந்த சுயாஸ் சர்மா ஃபஸ்ட்டு பாலை 4 கொடுத்தாலும் அடுத்த பாலையே செமையாக போட்டு ரசேலை போல்டு எடுத்திருப்பார். ரசேல் மட்டும் லாஸ்ட் வரைக்கும் நின்றுருந்தா கண்டிப்பாக 200லேருந்து 220 கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல தான் ரன்களை விட்டு கொடுத்தாலும் சுயாஸ் சர்மா பயங்கரமான பிரேக் த்ரூவை கொடுத்து ஆர்சிபிக்கு ஹோப்பை கொடுத்தாரு. கடைசியாக 20வது ஓவர் போட்ட ஹெசில்வுட் 22 ரன் மட்டுமே கொடுத்து 2 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். கடைசி ஓவரில் வெறும் 4 ரன் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட்டையும் எடுத்திருந்தார். ஒரு கட்டத்தில் 220லேருந்து 230 ரன்னை எடுப்பாங்க அப்படின்னு கேகேஆரை எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி அவங்களோட ஸ்கோர் என்னவோ 174க்கு 8 விக்கெட் ஆயிருந்தது. 200 ரன்னுக்குள்ளே சுருட்டினோடனே ஆர்சிபிக்கு பெரிய நம்பிக்கை, இந்த ஸ்கோரெல்லாம் அசால்ட்டாக சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஃபில் சால்ட்டும் விராட் கோலியும் எப்படி 100 ரன் பக்கம் பார்ட்னர்ஷிப் போட்டு ஃபஸ்ட்டு 10 ஓவர்லேயே 100-110 ரன் அடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் நம்பிக்கையாக இருந்துச்சு ஆர்சிபிக்கு. 174 ரன்னுக்கு 8 விக்கெட் போனாலும் பரவாயில்ல, வருண் சக்கரவர்த்தி ஏதாவது மேஜிக் பண்ணி கேகேஆரை கரை சேர்ப்பாரா அப்படின்னு கேகேஆர் ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சமீப காலங்களில் ஸ்பின் பவுலுக்கு எதிராக பயங்கரமாக திணறிட்டு இருக்க விராட் கோலி வருண் சக்கரவர்த்திக்கு எதிராகவும் அவுட் ஆவார் அப்படின்னு கேகேஆர் ரசிகர்கள் சாமி கும்பிடாத குறையாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நடந்தது என்னமோ வேறு தான். வருண் சக்கரவர்த்தி ஓவரையும் வைபவ் அரோராவோட ஓவரையும் ஃபில் சால்ட்டும் விராட் கோலியும் சேர்ந்து பொலன்னு பொழந்து 8 ஓவரில் 95 ரன் அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு 8 ஓவர்லேயே கேகேஆரோட ஹோப் மொத்தமும் போச்சு. கேகேஆர்னாலே அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு விராட் கோலி கேகேஆருக்கு எகென்ஸ்டாக மட்டும் 1000 ரன்களை ஐபிஎல்லில் கடந்துட்டார் இந்த மேட்ச்சில். அது மட்டும் இல்லாமல் முதல் 2 ஓப்பனிங் பேருமே 50 ரன்களையும் கடந்துட்டாங்க. விராட் கோலி 3 6ஓட 36 பாலில் 59 ரன் அடித்து கடைசி வரைக்கும் நாட் அவுட்டாக இருந்து ஆர்சிபியை வெற்றி பாதைக்கு கொண்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராஜத் பட்டிதார் ஒரு குயிக் கேமியோ ஆடி இருந்தார். ராஜத் பட்டிதாரும் லியாம் லிவிங்ஸ்டனும் சேர்ந்து 21 பாலில் 49 ரன் அடித்து ஆர்சிபியோட வெற்றியை ரொம்ப குயிக்காக கொண்டு வந்துட்டாங்க. ஆறுதல் பரிசு மாதிரி வைபவ் அரோரா, சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தின்னு ஆளுக்கு ஒரு விக்கெட்டையும் எடுத்திருந்தாங்க. கடைசியாக 22 பாலை மீதி வச்சு 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஆர்சிபி சிறப்பான வெற்றியை அடைஞ்சிருந்தாங்க. ஸ்பின் பவுலிங்கை வச்சு தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு கேகேஆர் போட்ட திட்டத்தை விராட் கோலியும் ஃபில் சால்ட்டும் தவிடு புடுவியாக்கி ஆர்சிபியை சூப்பராக ஜெயிக்க வச்சுருக்காங்க.
பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி விஸ் கேகேஆர் மேட்ச்சில் என்ன டேர்னிங் பாயிண்ட்டு மேட்சை மாற்றுச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரோட ஃபேன் அப்படிங்கிறதையும் இந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.